உற்சாகமாய் ஆமே கீதம் 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 ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய நல்ல சந்தோஷத்தோட நல்ல கரம் பற்றி எல்லாரும் ஆமே. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் எழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்தன் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய கண்கள் அவரை காணும். ஒரு நாள் உண்டு, இந்த உயிரோடு இருக்கிற நாட்களிலே இயேசு வருவாரே, ஆனால் முகமுகமாய் அவரை தரிசிப்போம். இல்லை என்று சொன்னால் அவருடைய வருகை தாமதமானாலோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் நிச்சயமாய் பார்ப்போம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இயேசுவை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மாம்ச சரீரத்தில் இங்க பார்க்காம இருக்கலாம், விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, நிச்சயமாய் நாம் இயேசுவை காணுவோம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் உயிருடன் ஆமென் ஆமென் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களே எல்லா மன இருள் நீக்கி
பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்தவரே சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ சொல்லி பாடுங்க மரித்தவர் நல்ல கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து தேவனை தேடுவார் நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை காட்டிலும் ஈஸ்டர் கொண்டாடுவது தான் மிகவும் சிறந்தது கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க புரிந்தவங்க நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா சாத்தான் தலையை இயேசு நசுக்கி இருக்கிறார் அவனுக்கு நம்மிடத்துல ஒண்ணுமே கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவனுடைய காரியம் நம்ம மேல ஒன்னும் பலிக்காது ஆமா எந்த அதிகாரமும் நம்ம மேல அவனுக்கு கிடையாது அதிகாரத்தை இயேசு வாங்கிட்டார் இப்ப ஆண்டவர் கையில அதிகாரம் இருக்குது ஆண்டவர் சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய அப்பா அதிகாரம் படைத்தவர் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நம்ம ஒருவேளை உலக தகப்பன் நம்மளை விட்டு போயிருக்கலாம் இல்ல கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நித்திய தகப்பன் இருக்கிறார் அவர் சகல அதிகாரம் படைத்தவர் அவர் சொன்னா நடக்கும் அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே ஆகும் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் இந்த உலகத்துல எல்லாரும் வார்த்தையில மாறலாம் இந்த இயேசு வார்த்தையில மாறவே மாட்டார் சாவுக்கு அதிபதியாகிய அந்த சாத்தானை இயேசு தம்முடைய சாவாலை வென்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் எடுத்த ஒரு ஜெய கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சந்தோஷமா ஹாப்பி ஈஸ்டர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா நல்ல சந்தோஷமா இருங்க நிறைய தேவை இருக்கலாம் நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம் கவலைப்படாதீங்க கர்த்தர் நிச்சயமா சந்திப்பாரு எழுந்து நின்று பாடலாமா முடிந்தவங்க எல்லாம் எழும்பி நின்று மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு
இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி இயேசு மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லை பயமில்லையே மரண ஆமே ஜெயம் எடுத்தார் இயேசு. பயமில்லை ஆமே 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 இயேசு. மரணமே மரணமே உன் கூர் எங்கே கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளோ. அழிவுக்கு உரிய அழியாமை அணிந்து கொள்ளோ. சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளோ. சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை. பயமில்லையே பயமில்லையே மரண ஜெயம் எடுத்தார் இயேசு. ஆமென் ஆமென். பயமில்லையே மரண ஆமென் ஜெயம் எடுத்தார் இயேசு. ஜெயம் பயமில்லை பயமில்லையே மரண ஆமென் ஜெயம் எடுத்தார் இயேசு. ஜெயம் பயமில்லை பயமில்லையே மரண லபரகபா இயேசு. ஜெயமே மரணமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சொல்லி பாடுங்க. மரணமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. இயேசு மரித்து இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார் இன்றைக்கும் இருக்கிறாமே. இயேசு லபகரகரபகரகரபா இன்றைக்கும் ஆமே. பயமில்லை பயமில்லையே மரண பாடுங்க பாடுங்க. ஒரு விடுதலை பாடும் பொழுதே மரண பயங்கள் நீங்கட்டும். பயமில்லை சகல கரபா சந்தரா கரபலக ஆமென். பயமில்லை 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 பயமில்லையே மரண ஆமென் ஆமென் ஆமென். போதாது 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 சொல்லுங்க. பயமில் இயேசு ஜெயம் எடுத்தார். ஆமென் ஜெயம் எடுத்தார் இயேசு. ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே மரணமே ஆமென் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற இந்த விடுதலை, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வல்லமை, ஒரு பயத்தை நீக்குகிறார் கர்த்தர். ஒரு தைரிய ஆவி நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட நீ போ, மீதியானவரை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. மகனே, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரபா கரபா சந்த ரபா கரபா. வலது கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. நாங்க இந்த பாடலை இந்த வாரத்துல செலக்ட் பண்ணல. ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன், இந்த பாடலை நாங்க எடுக்கல. ஊழியர்கள் தான் சேர்ந்து இந்த பாட்டெல்லாம் எடுப்போம். ஆனா இந்த பாட்டு தவறி விட்டது. ஆனா நேற்று நைட் நானும் பாஸ்டர் ஆலன் அவர்களும் பேசும்போது இந்த பாட்டை
மைண்ட்ல வந்து இந்த பாட்டை எப்படியாவது பாடி கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னு ஆவியானவர் கனெக்ட் பண்ணார். சந்தோஷமா கையை தட்டி ஆவியானவரே செய்கிறார். இது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே பரிசுத்த தெய்வம், அவர் தான் செய்கிறார். நல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் மிகவும் நல்லவர், நம்மை விடுவிக்கிற ஒரு தெய்வம். இந்த பாடல் சரணத்துல சாவுக்கு உரிய சாத்தானை ஆண்டவர் சாவினாலே அழித்தார். அவர் இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்யும்படியாய் இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். 2 கையை உயர்த்தி அந்த சரணத்தை இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார் என்று அந்த சரணத்தை சேர்ந்து ஆமென் கையை தட்டி சேர்ந்து பாடலாமா? மறுபடியும் உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து விடுதலையோட. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இறந்தோர் மேலும் வாழ்வோர் நல்ல கையை தட்டி ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் இயேசு உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவி. பயமில்லை பயமில்லை. நல்ல பாடுங்க எல்லாரும். மேலே பால்கனியில 2வது மாடியில இருக்கிறவங்க பாடுங்க, பயமில்லைன்னு பாடுங்க. கீழே பார்க்கிங் ஏரியால இருக்கிறவங்க பாடுங்க, பயமில்லை. போதாது பயமில்லை. ஓ விடுதலையோட எல்லாரும், பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் நல்லா சொல்லுங்க. சாத்தான் கேட்கட்டும், சாத்தான் தோற்று போனவன் அவன் கேட்கட்டும். போதாது. ஆமென் ஆமென் ஆமென். பயமில்லையே மரண பயமில்லை. ஆமென். ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயமே. போதாது. அநேகர் அமைதியா இருக்கிறீங்க, கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லப்பா. பயமுறுத்துகிற ஆவி வெளியே இருக்கிறது, பயத்தின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உன்னை பயமுறுத்தி வேதனைப்படுத்துகிற கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு அக்கினி உன்னை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள் மகளே, ஐயா உங்களை கர்த்தர் நிரப்புகிறார். சந்தேகப்படாதீங்க, கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். ரபா கபா ரகதரா சந்தரா கரபரா லேகோரோ சந்தரா லேமரா சந்தரா கரபா. சாத்தான் மின்னலை போல அவன் கீழே விழுந்தான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. லகரபா சந்தரா. அந்நிய பாஷையில அப்படியே பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து 2 கையை உயர்த்தி அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறவங்க எல்லாரும் இங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம், அப்பாவோட பேசுங்க. எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார் இயேசப்பா நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் தேசத்துக்காக, முழு உலகத்துக்காக செய்த சர்வ வல்ல தெய்வத்தை 2 கையை உயர்த்தி, மகனே, அருமையான சகோதரனே, வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு உனக்காக தான் செத்தார், உனக்காக தான் மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசுவுக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு. தடிக்கு விழுகிற வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அந்த குறிப்பிட்ட பாவத்தை விட்டுடு. ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உனக்காக சகலத்தையும் செய்து முடித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உன்னை நடத்துவார், உன்னை நடுவழியில் விடமாட்டார். நம்மை நடுவழியில் விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல, அவர் கரை சேர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கரை சேர்க்கிற ஒரு தெய்வம் அல்லவா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா. கைகள் அசைத்து அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா.
பாடுங்க. உம்மை ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் சத்தமா உம்மை உயிரோடு, ஆமென், உயிரோடு உம்மை ஜீவனின் உம்மை ஆராதனை செய். எல்லாரும் சேர்ந்து ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சானம் பெற்றவர்கள், சாட்சியோடு வாழுகிறவர்கள், எல்லாரோடும் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவர் தகுதிப்படுத்தின பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியிலே சேருவோமாக. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது. அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் அநேகருடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். எங்களுக்காக பாடுபட்டீர், உயிரோடு எழும்பி இருக்கிறேன், சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவரே, சீக்கிரம் வாரும். உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அநித்தியமான இந்த உலகத்தில் காண்கிறவைகளை அல்ல, காணாமல் இருக்கிறவைகளை நித்தியமானவைகள். நித்தியமான உம்மை தொழுது கொள்கிறோம்.
எங்களுக்காக பாடுகளை பட்டதை இந்த நாளிலும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். பங்கு பெறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும். நாம் எல்லாரும் கைகளில் இந்த அப்பத்தை ஏந்தி சோதித்து அறிந்து நிதானித்து அறிந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து உம்மிடத்தில் நான் அன்பு கூற உதவி செய்யும், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமக்காகவே வாழ உதவி செய்துள்ளோம். எல்லாரும் சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போமாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், பரிந்து பேசும் ரத்தம், எங்களுக்காக நீர் தேவ சமூகத்தில் உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இருக்கிறபடியினால் நாங்கள் தைரியமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சாத்தானை ஜெயித்த அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாரும் சேர்ந்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது என்று பாடும்போது பாத்திரத்தை கொடுத்துவிட்டு கைகளில் காணிக்கைகளை எடுத்து உட்காருவோமா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தரணி 2 கிட்னி செயல்பட, பாப்பா வயிறு வலி சுகமாக லக்கியா, சரீர சுகம் பெற வேதவள்ளி, தோல் வியாதி சுகம் பெற சங்கர், கண் பார்வை சுகம் பெற சோபன், இருதய பிரச்சனை பூர்ணமாக சுகம் பெற ஜெயந்தி பியூலா, தலை சுற்று மூற்று வலி சுகமாக. கைகளை உயர்த்தி இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆஸ்பத்திரியில் சுகவீனமாய் இருக்கிற பாஸ்கர் வைத்தியநாதன் அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் ஆச்சரியமாக நடத்த, இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் எழுதி கொடுக்காமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய தேவையும் சந்தியும், வேலை கிடைக்க, கடன் மாற, குடும்ப சமாதானம் உண்டாக, அடிமை போதை அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பாக்கியங்கள் உண்டாக,
ரட்சிப்பு பெற, வீடு கட்டப்பட, இன்று பிறந்த நாள், திருமண நாளை காண்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். லயர் சாண்டர் என்ற கர்த்தருடைய ஊழியர் எம்ஜிஆர் நகரில் ஏஜி சபையின் போதகர் கர்த்தருக்குள் நித்திரைந்தார். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர்தான் ஆறுதல் படுத்தணும், புதிய காரியங்களை செய்தரலாம். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறவர்கள், சரி, பிறகு நாம் அதை செய்வோம். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கொடுப்பது நமக்கு கிடைத்த பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றியாக காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, காணிக்கைகளை ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் கொடுக்கிற தசம பாகங்கள், மிஷன்ஸ் ஆஃபரிங், கட்டட நிதிகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை கவனியுங்கள். காணிக்கைகளை படைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:15 மணி மற்றும் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். சத்தியம் டிவியில் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாகும். NLG சபை மற்றும் NLCC ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது. NLCCயில் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தவறாமல் செல்லவும். உயிர்த்தெழுந்தாரே விசேஷித்த மாலை ஆராதனை இன்று மாலை 6 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். விசேஷித்த பாடல் ஆராதனை மற்றும் தேவ செய்தி பாஸ்டர் பென் சாமுவேல் அவர்கள். சபையார் புதிய நபர்களை அழைத்து வந்து குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். சபை மற்றும் ஏரியாவில் நடைபெறும் VBS ஆசிரியர்களுக்கான பயிற்சி வருகிற சனிக்கிழமை 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஸ்டூவர்ட் ஹாலில் நடைபெறும். பதிவு கட்டணம் ரூபாய் 50 சண்டே ஸ்கூல் ஹாலில் செலுத்தி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். சபை கல்வி வகுப்புகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 11 மணிக்கு 5வது மாடியில் உள்ள CE ஹாலில் நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆத்தும ஆதாய பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, ஆலோசனை ஊழியங்கள், வேத பாட நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறவர்கள் எழுந்து கை உயர்த்தி காண்பிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். இன்று ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். நீங்கள் தயவாக எழுந்து முன்னாலே வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் வாருங்கள். மேலே பால்கனியில் கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்தாலும் முன்னாலே வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுக்க தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிற தம் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் மேலும் உடைய கிருபையை நீர் வைக்கணும். தேவ சமூகம் அவர்களை நிரப்பணும். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அடக்கம் பண்ணி கிறிஸ்துவோடு எழுந்திருப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் மேலே உடைய கரம் இருக்கட்டும். எல்லாரும் கை வைத்து இது ஒரு பெரிய சந்தோஷமான நாளாக அவங்களுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்கட்டும். ஒரு பரிசுத்த ஆவியானோருடைய ஒரு உணர்வு தேவனே அவர்களுக்குள் இருந்து உள்ளே ஒரு பெரிய மாற்றமும் விசுவாசமும் தைரியமும் அவர்களுக்குள் உண்டாகட்டும். அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு முடிவை உண்டாக்கி இவர்களை பலப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்களோடு கலந்து செல்லுங்கள். உங்களுக்கு போதித்து உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக உங்களை இன்று நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக.
இன்று விசேஷித்த மாலை ஆராதனை உண்டு. பென் சாமுவேல் அவர்கள் ஆராதனை நடத்தி தெய்வ செய்தி கொடுப்பார்கள். எல்லாரும் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். விபிஎஸ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வருகிற சனிக்கிழமை 11ஆம் தேதி ஸ்டூவர்ட் ஹாலில் 9:30 மணிக்கு நடைபெறும். பெண்கள் ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி 10 மணிக்கு NLCCயில் நடைபெறும். என்னுடைய ஒய்ஃப் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாள். விசேஷித்த உபவாச ஜெபம் வருகிற சனிக்கிழமை 11ஆம் தேதி NLCCயில் வைத்து நடைபெறும். சபை கல்வி வகுப்புகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகும். சபை கல்வியில் வகுப்புகளில் படியுங்கள். மேற்கொள்ளுவோம் என்று சொல்லுகிற வாலிபர் எழுப்புதல் முகாம் ஏப்ரல் 14ஆம் தேதி நம்முடைய சபையில் இங்கே வைத்து நடைபெறும். 50 ரூபாய் கட்டி பதிவு செய்யுங்கள். பென்ஸ் என்ற தேவனுடைய தாசன் நன்றாக செய்தி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர். இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா வாலிபர்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அனுப்பி வைக்க மறக்காதிருங்கள். NLCCக்கு போய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஒழுங்காக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அடிசுவட்டில் ஒரு புனித நடைப்பயணம், சமூக, அரசியல் மற்றும் வரலாற்று பின்னணியில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் அவருடைய போதனைகளும் என்ற தலைப்பில் சர் சாத்ராக் அவர்கள் நம்முடைய சபையில் நீண்ட நாட்களாக விசுவாசியாக இருக்கிறவர்கள் அருமையாக அதை பகுத்து எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் 100 ரூபாய் விலை பெறும். ஆனால் இன்றைக்கு 75 ரூபாய்க்கு வெளியே உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக இன்றைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன் இந்த சபைக்கு என்று சொல்லுகிற உங்களை வரவேற்க விரும்புகிறோம். நீங்கள் கை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறோம். இங்கே நீங்கள் இருங்கள், வெளியே போக வேண்டாம். நீங்கள் புதிதாக வந்தவர்கள் கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக எழுந்திருங்கள். உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுப்பார்கள். அதை நீங்கள் நிரப்பி கொடுக்கும்படி உங்களை கேட்குறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாக இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் அவர்கள் மேலே இருக்கட்டும். அவர்கள் மேல் உம்முடைய கரம், கிருபை, பிரசன்னம் அவங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் சொல்வோம். ஆமேன். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் என்னை காத்து கொள்வார் என்ற அந்த பாடலை நாம் எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவர் சந்நிதி பிரசன்னத்தை உணர்ந்து பாடுவோம். என்னை கண்டார், அவர் என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், அவர் என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தை விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தை விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினாவென்று ஜெயம்
இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு இன்னொரு முறை ஆமென். எல்லாரும் ஆமென். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கைகளை நல்ல உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து, நீதான் என்னுடைய ஜீவன் ஆண்டவரே, நீதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே. உம்மை பாதாளத்தில் பிசாசு கட்டி வைக்க முடியவில்லை. நீர் உயிர்த்தெழுந்தீர், கல்லறையை உடைத்து வெளியே வந்தீர், கல்லுகள் புரட்டப்பட்டது. எங்கள் வாழ்க்கையில் நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம். உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் நடுவே மகிமையாய் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் உள்ள வியாதிகள் மாறும், உன் வேதனைகள் உன்னை விட்டு எடுக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில் உன் கூட இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொடும். ஆண்டவருடைய கரம், ஆண்டவரை எந்த பலவீனத்தோடு வந்திருந்தால், ஆஸ்பத்திரியில் சபை விசுவாசிகள் படுத்திருந்தால், வீட்டிலே இருந்தால், தேவையோடு இன்றைக்கு இருக்கிற மக்கள், பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களை இன்று விடுதலையாக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் கைகளை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உயிர்த்தெழுதலின் நாளில் உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் வருவதாக. நம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். உட்கார்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் அவர்களை நோக்கி, அவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இதோ அவரை வைத்த இடம். 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே, அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று, அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு கூட இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணி வியாதியஸ்தர்கள் கஷ்டப்படுகிறவர்களை தொட்டு சுகமளித்த அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அவரோடு கூட இருந்தவர்கள் சீஷர்கள். அவரோடு கூட போன இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு திகில், ஒரு வேதனை,
அவர் நம்மை வாழ வைப்பார், அவர் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பார் என்று எண்ணினோமே, அவர் இன்றைக்கு நம்ம கூட இல்லையே என்ற அந்த வேதனை அவர்களுக்குள் இருந்தது. ஒரு 3 பெண்கள் அதிகாலையில் எழும்பி அவர் சரீரத்துக்கு தூப வர்க்கம் இடுவதற்காக பயத்தோடு காலையில் எழும்பி அவர்கள் வருகிறார்கள். மேசியா என்று நம்பினோமே, அந்த மேசியாவை கொன்று போட்டார்களே. வாழ்வை வாக்கு பண்ணியிருந்தாரே, அவர் மரித்து போனாரே. ஒரு பெரிய கல் ஒன்று அவருடைய கல்லறையில் இருக்கிறதே, மூடியிருக்கிறார்களே. யார் அந்த கல்லறையை திறப்பார்கள்? யார் அந்த கல்லறையை புரட்டுவார்கள்? ரோம போர் சேவர்கள் அங்கே விழுந்து கல்லறைக்கு முன்பாக செத்தவர்களைப் போல கிடக்கிறார்கள். இந்த இயேசுவின் சரீரத்தையும் கல்லறை திறந்திருக்கிறது, அதை காணவில்லை. இயேசுவின் சரீரம் எங்கே போய்விட்டது? இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்த கேள்வி, பயம். அந்த சனிக்கிழமை எல்லாருமே பயந்து ஒளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தது, அவர் உயிரோடு கூட எழுப்பி விட்டார். கைகளை உயர்த்துவோம். வாழ்க்கையில் இருக்கிற திகில், உனக்கு இருக்கிற பயம், உனக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் முந்தின நாள், அந்த நாளிலே பல வேதனைகள், பல சந்தேகங்கள், பயங்கள். அடுத்த நாள் ஒரு வெற்றி நாள். இன்றைக்கு நாம் அந்த வெற்றி நாளை கொண்டாடுகிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த இந்த மகா பெரிய நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, முதலாவது சமாதானத்தின் ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். 2வது அவர் உயிரோடு எழும்பினது என்று சொல்லுவது ஒரு வல்லமை உள்ள ஒரு செய்தி, ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். அது ஒரு வல்லமையான ஒரு செய்தி. 3வது, அந்த செய்தி நமக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்கிற ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தின் செய்தி. அந்த மரித்து போன அந்த இயேசுவை நீங்கள் காண்பீர்கள், ஹல்லேலூயா, நீங்கள் காண்பீர்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கிறோம். சமாதான செய்தி என்ன? முதலாவது, பயப்படாதே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி, நீ பயப்படாதே. பல காரியங்கள் நம்மை பயப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. 2 தீமோத்தேயு 1:7. நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு ஆண்டவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் நமக்கு இது தெளிவாய் சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கலங்கக்கூடாது. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு பயத்தோடும் கலக்கத்தோடும் நீ வந்திருப்பாயானால், ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, நீ பயப்படாதே. அது ஒரு சமாதானமான ஒரு செய்தி. உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 2வதாக அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா. அந்த தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு எழுப்பி விட்டார் என்று அவரை பார்த்து சொல்லுகிறார்கள். அவருக்கு தூப வர்க்கமெல்லாம் போட்டு அந்த செத்த சரீரத்தை தேடித்தான் இந்த பெண்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த செய்தி, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறாரா? உனக்கு இருக்கிற சூழ்நிலையில் உன் தெய்வம்
செத்திருக்கவில்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்தின் வல்லமை தான் இன்றைக்கு நமக்கு தேவை. எபேசியர் 1:19 வாசிப்போம். எபேசியர்கள் பொதுவான நிருபம் 1 வாசிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. எப்படி மனக்கண்கள் தேவை? கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பின தேவனுடைய அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு வரும்படி ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் மகா வல்லமை இந்த காலை நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா செத்த கற்பங்கள், செத்திருக்கிற அவயவங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை விசுவாசிக்கிற எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் அந்த வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உனக்குள்ளே அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நீ இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாய். நடக்க முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் உன்னை கைவிட்டு இருக்கிறார்களோ கர்த்தர் நடப்பித்து கொடுக்க உன் அருகே அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து விட்ட ஒரு தெய்வம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் இங்கே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை, நீ எங்கேயோ அவரை தேடிக்கொண்டிருக்கிறாய். மரித்தவர்களிடத்தில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, அவர் இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி நாம் படிக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 20:17 வாசிப்போம். யோவான். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போ. நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அவர்களுக்கு சொல், நான் என்னை தொடாதே, நான் என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன். அவர் இங்கே இல்லை, நான் என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன். ஆண்டவர் ஏன் பிதாவினிடத்துக்கு போகிறார்? உயிரோடு கூட எழும்பினவர். அவர் என்ன செய்கிறார்? முதலாவது, அவர் நமக்காக பரிந்து பேச போயிருக்கிறார். உங்களுக்காக எனக்காகவும் ஒருவர் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எபிரேயர் 7:25 நாம் வசிப்போம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். அல்லேலூயா. கை வைத்து, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவராலே அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ ஒரு நாளும் கவலைப்படாதே. உன்னை ரட்சித்த ஆண்டவர் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பேதுரு அவரை மறுதலித்து போகும்போது ஆண்டவர் சொன்னாரே, பேதுருவே, நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஒருவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்றால்
அது மரியாள் அல்ல, ஏதோ மரித்த பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் நம்மை இரண்டாவது கவனித்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 4:13 வாசியுங்கள். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருத்தரும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். அவருடைய பார்வைக்கு மறைவானவர்கள் இல்லை. அவர் இன்னைக்கு உயிரோடு கூட இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால உன் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். உனக்காக அவர் வேண்டுதல் செய்ய அவர் எப்பொழுதும் உன்னை விடுதலையாக்க காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இயேசு உயிரோடு எழுந்தவர் எங்கேயோ சும்மா இருக்கவில்லை. உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ண இத்தனை ஆண்டுகளாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் கண்டிப்பாக வருவார் என்ற வாக்கியத்தை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 2:2 என்ன சொல்லுகிறது? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பலியாய் இருக்கிறார். வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் பாவம் செய்வானே ஆகில், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்து விட்டால் தேவ சமூகத்தை இழக்கிறான். அவன் சாத்தானுடைய கரத்துக்கு போகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பரிந்து பேசி உன்னை மறுபடியும் விடுதலையாக்கி கொண்டு வருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறபடினால் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப அவர் சீக்கிரமாய் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 10:13 வாசிப்போம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும், தமது சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய சத்துருக்களை அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருவதற்கு கடைசி சத்துரு மரணம் என்கிற சத்துரு, அந்த மரணத்துக்கும் முடிவு உண்டாக்கி அதற்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை ஆக்குவதற்கு இந்த ஆண்டவர் உயிரோடு எழும்பினவர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவரை ஒரு நாள் நாம் பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பது சந்தேகமில்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட எழும்பினது அழுது கொண்டிருந்த பெண்களுக்கு ஆறுதலை கொடுக்க அவர் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அழுது கொண்டிருந்த பெண்களுக்கு ஆறுதலை கொடுக்க அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இரண்டாவது, இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்ற கஷ்டத்தோடு வந்தவர்களுக்கு அந்த இடத்தை ஏறிட்டு பார்த்த போதே அந்த கல் தானாய் புரட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் உனக்கு இருக்கிற தடைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், சந்தேகங்களை மாற்ற அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் தூதர்களை அனுப்பினார்.
அங்கே தலைமாட்டில் தூதன் ஒருவன், கால் மாட்டில் ஒரு தூதன், 2 பேர் அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறார்கள். ஐயோ, யார் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று அந்த வேதனையோடு வந்தவர்களுக்கு அந்த தூதர்கள் ஆறுதலை கொடுக்க நல்ல செய்தியை கொடுத்தார்கள். அதில் நாம் மரியாளை பார்த்து இயேசு பார்த்த உடனே சொல்லுகிறார், நீ போய் சீஷர்களுக்கு அறிவி, பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு ஒளித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ போய் சொல்லு, நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன் என்று. அந்த சீஷர்களுக்கு அது ஒரு ஆறுதலின் செய்தி. அவர்கள் ஓடி வந்தார்கள். 2 பேர் எழும்பி வந்து இந்த கல்லறையை பார்த்தார்கள். பார்த்த பொழுது அந்த இயேசுவின் சரீரத்தை சுற்றி இருந்த அந்த சீலையெல்லாம் ஒழுங்காக, தலைமாட்டில் இருந்த சீலையை ஒரு இடத்திலும் மற்ற சீலை ஒழுங்காக மடித்து ஒழுங்கு படுத்தி உயிரோடு எழும்பினவர் அதையெல்லாம் செய்திருக்கிறார். திருடர்களோ மற்றவர்களோ வந்தால் அதை செய்திருக்க மாட்டாங்க. இவரோ உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்று அந்த வந்து பார்த்து விட்டு போனார்கள். மகதலேனா மரியாளோ அழுது கொண்டே இருந்து அவளை பார்த்து, மரியாளே ஏன் அழுகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். கைகளை நல்லா உயர்த்தி, உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே செய்தி, ஒரு ஆறுதலின் செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்கள் அவரை காண்பீர்கள். சத்தமாக நாம் அவரை காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அவரை காண்போம். அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், இப்பொழுது நீங்கள் அவரை காணவில்லை, இங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். உங்களுக்கு முன்னே அவர் போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஆண்டவரை நாம் பார்க்கிறதில்லை. ஒரு நாள் முகமுகமாய் அவரை சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம் உயிரோடு கூட எழும்பி ஆகாயத்தில் அவரை நாம் சந்திப்போம் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே அவரை ஒரு நாள் நேரடியாய் சந்திப்போம். அவருடைய சமூகத்தை நாம் தரிசிப்போம். அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார் என்ற இந்த செய்தி நம்மை ஆசீர்வதிக்கிறது. 1 கொரிந்தியர் 15:13 வாசிப்போம். 2வது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பினபடியினாலே நாமும் அவரை ஏற்றுக்கொண்டு மரித்தால் உயிரோடு கூட எழும்புவோம். அதனால தான் நமக்கும் உயிர்த்தெழுதல். இயேசு உயிரோடு எழும்பாவிட்டால் நாமும் எழும்ப மாட்டோம். ஆகினால் அருமையான தேவ ஜனமே, அவர் உயிரோடு எழும்பினபடியினால் நாம் உயிரோடு கூட எழும்புகிறோம். 14ஆம் வசனம், நாம் அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகிற பிரசங்கம் அவர் உயிரோடு எழும்பாவிட்டால் ஒரு வீணான செய்தி. இன்றைக்கு நாம் கொடுக்கிற செய்தி அவர் உயிரோடு எழும்பினதுனால தான் தைரியமாக விசுவாசத்தோடு உலகத்துக்கு நாம் சொல்லுகிறோம். தைரியமாக இல்லாவிட்டால் இது ஒரு வீணான செய்தி. நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பினார் என்று எப்படி தெரியும்? நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் செய்து வந்த பாவங்கள் ஏராளம். நான் பாவங்களை இயேசுவண்டை அறிக்கை பண்ணி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசித்த போது ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பினதுனால தான் இது நடந்திருக்கிறது. எத்தனை பேர் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆண்டவர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்திருக்கிறபடியினால்தான் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சி என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இம்மைக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, நாம் வாழ்வது இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, அல்லேலூயா, மறுமையின் வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் அவரை நம்பின நாம் மரித்து கெட்டு போயிருப்போம். நாம் கெட்டு போக மாட்டோம்.
நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்கிற அந்த மகிமையின் நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாக மாறினார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி முதற் பலன். அநேகர் கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார், அவர்கள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். முதல் உயிரோடு எழும்பி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே நம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தி என்பது சாதாரணமானது அல்ல, அது உண்மையானது. இயேசு உயிரோடு கூட எழும்பி பிரமிக்கத்தக்கதான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். இயேசு உயிரோடு எழும்பி அவர்களுக்கு காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார். யோவான் 20:11 முதல் 17 16 17 வாசிக்கும்போது மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஏன் இந்த மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார்? அவளுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அவள் விடாப்பிடியாய் அவரை பார்க்க வேண்டும் என்று அவள் காத்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அவள் ஓடுகிறாள். காலையில் எழும்பி இந்த இயேசுவை பார்க்காமல் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லி அவரை பார்க்கணும் என்ற ஆவலோடு வந்தார். மற்ற எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஆசை இல்லை, இவளுக்கு அந்த ஆசை இருந்தது. அவருடைய கல்லறையின் அருகே வந்தாள், தூதர்களை பார்த்தாள். தூதர்களை பார்த்தாலும் அவளுக்கு அந்த சந்தோஷம் வரவில்லை. இயேசுவை பார்க்கணும், என் இயேசுவை எங்கே எடுத்துக்கொண்டு போனீர்கள், நான் அவரை பார்க்கணும். இயேசுவே வந்து பேசும்போது கூட தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போனீர்களா என்று கேட்கிறாள். அப்பொழுதுதான் இயேசு மரியாளே என்று அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறாள். ரபூனி என்று சொல்லி அவள் இயேசுவை பார்த்தாள். அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹமாஸ் என்ற ஒரு பயங்கர தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவனுடைய தளபதியின் மனைவி. அவள் இஸ்ரவேல் தேசம் குண்டு போட்டு கொண்டிருக்கும்போது அவளுடைய வீட்டு பக்கத்தில் குண்டு விழும் என்று அவளுக்கு செய்தி வந்தது. இப்போ இருக்கிற இடங்களெல்லாம் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க ஃபோனில் செய்தி வரும், உங்கள் வீட்டு பக்கம் குண்டு விழப்போகுது அப்படின்னு. அப்படி செய்தி வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மகளுக்கு அப்படித்தான் செய்தி, இன்னைக்கு உன் வீட்டு பக்கத்தில் குண்டு விழப்போகுது. அவள் ராத்திரி எழும்பி அழுகிறான். அவள் அழுகிறான், ஒரு தெய்வம் இருக்குமானா என்னை இன்னைக்கு காப்பாற்றணும், இன்னைக்கு என்னை காப்பாற்றணும் என்று கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தரிசனம் அங்கே வருது. நான் உயிருள்ள தெய்வம், உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்ன உடனே இவருக்கு தெரியலை, இயேசு பற்றி தெரியலை. இயேசு என்கிற பேரை அவள் போடுறா. தன்னுடைய ஃபோனில் எடுத்து போட்டு அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது முதல் செய்தியை அவர் தன் சத்துருக்களை சிநேகித்தார் என்று. ஐயோ, சத்துருக்களை சிநேகிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது சத்துருக்களை கொல்லணும், கிறிஸ்தவங்களை கொல்லணும், அப்படி அல்லவா சொல்லி கொடுத்தார்கள். யூதர்களை கொல்லணும் அல்லவா சொல்லி கொடுத்தார்கள். இவர் உயிரோடு இவர் சத்துருக்களை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம்தான் தனக்கு வேணும் என்று அவரை ஏற்றுக்கொண்ட போது அவனுடைய புருஷன் அவளை கத்தாருக்கு அனுப்பிவிட்டாள். ஆனால் அவள் சொல்லுகிறான், என் பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், என் கணவனோட இல்லை, ஆனால் இயேசு
உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நான் என் உள்ளத்தில் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். உனக்கு நிச்சயமாக வெளிப்படுவார். எம்மாவூர் சீஷர்களை பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால், எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர் உயிரோடு கூட எழும்பினதை அவர் வெளிப்படுத்தினார். அந்த சீஷர்கள் 2 பேர் ஒரு 8 மைல் தூரம், 7 மைல் தூரம் அல்லது 8 மைல் தூரம் எம்மாவூர் என்கிற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உயிரோடு எழும்பின ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து சேர்ந்து நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, நீ நடந்து போகும்போது உயிரோடு எழும்பின ஆண்டவர் உன் கூட நடக்க முடியும். அல்லேலூயா! நடுவில் ஒருவர் வருவார், நீ அவர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ அறிய முடியாது. ஆனால் அவர் உன்னோடு பேசுகிற ஆண்டவர், உன்னோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா! அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், முதலாவது அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போகும்போது கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை இருந்தது. அல்லேலூயா! 2வது, அவங்க கண்கள் அவரை காண முடியவில்லை. அவர் பேசிக்கொண்டே போகிறார், அவருடைய கண்கள் அவரை பார்க்க முடியவில்லை. கடைசியில் அவர் அப்பத்தை பிட்ட போது கண்கள் திறந்து அவரை கண்டார்கள். அல்லேலூயா! உன் கண்களை ஆண்டவர் திறப்பார் அவரை பார்க்க. அவர் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு சொல்லும்போது, வேதம் சொல்லுகிற அந்த 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய மனதை ஆண்டவர் திறந்தார். கை வைத்து அல்லேலூயா! உன் மனசு திறக்கணும். உன் வாழ்க்கையில் உன் கண், வெளியில் இருக்கிற கண்கள் மாத்திரமல்ல, உன் இருதய கண்கள் திறக்கணும் அவரை பார்ப்பதற்கு. அவருடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டது. கடைசியில் அவர் உதடுகளையும் திறந்தார். நீங்கள் போய் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பாவ மன்னிப்பையும் எல்லாருக்கும் நீங்கள் சாட்சியாய் அறிவிக்கணும்னு சொல்லி அவர் உதடுகளை திறந்தார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, திறந்த கல்லறையை நாங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு. ஆண்டவரே, திறந்த கண்களை எங்களுக்கு தாரும், திறந்த மனதை எங்களுக்கு தாரும். வேத வசனத்தை அறிவதற்கு உம்மை பற்றி பேசுகிற திறந்த வாயை எனக்கு தாரும். எல்லாரும் கைகளை வைத்து, இன்னைக்கு ஒரு ஆளிடத்திலாவது இந்த இயேசு உயிரோடு கூட எழும்பினார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு இடத்தில் ஒரு ஆள் கேட்குறார், மற்ற மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறார், இந்த வெள்ளிக்கிழமைனா என்ன அது துக்க நாளா? எல்லாரும் ரொம்ப கவலையாக துக்கமாக இருப்பாங்களா? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, துக்கமாக இருக்க மாட்டாங்க, இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை துக்கமாக நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா உயிரோடு கூட எழும்பி இருக்கிற ஆண்டவர், நல்லா தெரியும் எங்கள் ஆண்டவர் உயிரோடு மரித்தது உண்மைதான், பாடுபட்டது உண்மைதான். அதுக்காக நம்ம துக்கமாக இருக்க மாட்டோம். காரணம், அவர் உயிரோடு எழும்பியிருக்கார். இப்படி அநேக மக்களுக்கு இது என்ன நாள்னே தெரியாது. அநேகருக்கு இந்த நாளை பற்றி தெரியாது. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி ராத்திரி கூட்டத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது பார்த்து, இவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார், என் தெய்வம் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையின் செய்தி. அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்களே, ஆனால் உங்கள் மேலே பூர்ணமான கிருபை வரும். அல்லேலூயா! பூர்ணமான கிருபை உங்களுக்கு வரும். நாம் இந்த செய்தியை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்த எத்தனை ஆத்துமாக்களுக்கு அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை நாம் அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா! யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்தால் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு
யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த இயேசு அந்த வெளிப்பாட்டை கொடுத்த போது பயத்தில் இருந்த அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாயிற்று. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவங்கெல்லாம் பூட்டப்பட்ட அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு உள்ள பயந்து போய் இருக்கும்போது இயேசு திடீரென்று அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள கதவை தட்டியிருப்பார்னா என்ன ஆயிருக்கும்? கூட கொஞ்சம் பூட்டை போட்டிருப்பாங்க. யாரோ வந்து தட்டுறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க திறந்திருக்க மாட்டாங்க. பேதுரு சிறையில் இருக்கும்போது ரோதை என்கிற பெண் வந்து கதவை பேதுரு தட்டிக்கிட்டே நிற்கிறாரு. அவரே வெளியே வந்தது பெரிய காரியம். இந்த விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டேங்காங்க? கதவை திறக்க மாட்டேங்காங்க, பயந்து போய். அதை மாதிரி தான் கதவை திறக்கலை. அதனால தான் உயிர் தெழுந்த ஆண்டவர், நீ கதவை திறக்காட்டாலும் பரவாயில்ல, உயிர் தெழுந்த மறுரூப சரீரம், உயிரோடு இருக்கிற வித்தியாசமான சரீரம், அதனால் அவர் உள்ளே போயிட்டார். கதவு பூட்டி இருந்தாலும் உள்ளே வர முடியும் அவரால். அவர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்து பயந்திருந்த அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நீ பயந்து கொண்டு இருக்கலாம், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கலாம். உனக்காக ஆண்டவர் தைரியமாக உன்னை ஆண்டவர் தைரியப்படுத்த உள்ளே வருவார். உள்ளே வந்து அவர்களோட கூட பேசி அவர்களை உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் யாருக்கு வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வாசிக்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆண்டவரே என் தேவனே. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி வா, இங்க வா, விரலை நீட்டி உம்மை பார்த்தா உம்மை தொட்டாதான் நான் அவரை விசுவாசிப்பேன்னு சொன்னியே, நீங்க வா, உன் விரலை கொண்டு வா, நீட்டு, வந்து தொடு என்று சொல்லுகிறார். அடுத்தது, என் கைகளை பாரு, என் கைகளை பாரு, உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, என் விலாவில தொட்டு பாரு, அங்க காயம் இருக்காதான்னு பாரு, அப்பதான் நம்புவேன் நீ சொன்னியே, பாரு. உலகத்தில் உன் வாழ்க்கையில் என்ன சந்தேகம் இருந்தாலும் உன் சந்தேகத்தை நீக்க ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார். ஆமே. அப்போ இந்த தோமா என்ன சொன்னான்? நான் வந்து கையை போட்டு பார்க்குறேன்னு சொன்னானா? இல்லை, என் ஆண்டவரே என் தேவனே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறப்பா, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை காணாமல் இருந்தாலும், நாங்கள் உம்மை தரிசியாமல் இருந்தாலும், உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லி முடியாததும் ஆண்டவரே அறிய முடியாதமான ஒரு சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். காரணம், நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, சந்தேகத்தை ஆண்டவர் உனக்கு மாற்றுகிற ஒரு ஆண்டவர், உனக்கு உண்மையாகவே ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸை கொடுக்க உன்னை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தான். ஹல்லேலூயா. அந்த தோமா தான் நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கிறான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அவர் இந்த வழியாக தான் போயிருக்கிறார், வந்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த பயந்து போன அந்த தோமா, சந்தேகித்த அந்த தோமாவை தான் இந்தியாவுக்கு அனுப்பினார். ஏன்னா இங்கே தான் ரொம்ப பேர் சந்தேகப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க போல. நம்ம வாழ்க்கையில் சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் கடைசியாக அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் 21
1 நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். இயேசுவை விட்டு போய்விட்ட மீன்பிடிக்க போயிட்டாங்க. மீன்பிடிக்க போய் ஒன்றும் பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த சீஷர்களை பார்த்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்கிறார், வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்கிட்ட கண்டிப்பாக என்ன செய்யுங்கள், அன்பு கூறுங்கள். நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பராக ஆண்டவரை பாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் என் ஆடுகளை என்ன செய்யணும், மேய்க்கணும். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். பேதுருவே, நீ என்னை பின்பற்று, நீ மீன் பிடிச்சு போய் அதை பின்பற்றாத. என்னை நம்பாமல் நீ போயிட்டுனா உனக்கு ஒன்றும் கிடைக்காதப்பா, என்னை பின்பற்று. 2வது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ நல்ல மேய்ப்பனாக மாறிடு, என்கிட்ட அன்பாயிரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது அதுதான், என்கிட்ட நீங்கள் அன்பாயிருங்கள், என்னை பின்பற்றுங்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வெளிப்படுகிறேன். ஆகையினாலே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது என்ன, நாம் மனிதர்களை பிடிக்கவர்களாகணும், நாம் நல்ல மேய்ப்பர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களாக அவரை பின்பற்றணும். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் 3 காரியத்தை சொல்கிறார். நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுங்கள், நீங்கள் அன்புள்ள மேய்ப்பர்களாக மாறுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக மாறுங்கள். இயேசு சாத்தானை தோற்கடித்தார், இயேசு மரணத்தை தோற்கடித்தார், இயேசு பாதாளத்தை தோற்கடித்தார், இயேசு பாவத்தை தோற்கடித்தார், இயேசு கல்லறையை தோற்கடித்தார். ஹல்லேலூயா! கல்லறை நம்மை மூடி வைக்க முடியாது, கல்லறைகள் திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! பாவம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பாவத்தை ஜெயித்திருக்கிறார், ஆண்டவர் நரகத்தை ஜெயித்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு ஆண்டவரை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. 2 கைகளை உயர்த்தி எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயித்த ஒரு ஆண்டவரை நாம் பார்ப்போம். ஆண்டவர் யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அவர் பாதாள மரணமே உன் கூரங்கே பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆமே. மரணமே உன் கூரெங்கே, கை வைத்து பாடுவோம். பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். கைகளை உயர்த்தி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே மரணமே விடுதலை கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே.
சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே மரணமே பாடுகள் எல்லாரும் உன் கூறும் எல்லா பயமும் மாறுகிறது, எல்லா வியாதி கூறுகள். பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் வெற்றி கொடுத்த ஒரு தெய்வம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவரை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அவர் உயிரோடு எழும்பினபடியினால் நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து அழாதே என்று சொல்வதற்காக வெளிப்படுகிறார். அவரை எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று பல மணி நேரம் பிரயாணம் பண்ணி வேத பாடத்தையெல்லாம் கேட்டபோது அவன் கண்களை திறந்தார். உன் வாழ்க்கையில பயந்த உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும், உன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற உனக்கு, சந்தேகப்படுகிற உனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்து உன்னை பயன்படுத்த உயிரோடு இருக்கிறார். நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் என் சீஷர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். உன் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். செத்தவர்களிடத்தில் போய் அவரை தேடாதிருங்கள். அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழும்பி இருக்கிறார். உனக்காக கல்லை புரட்டி போடுவார். பயப்படாதே. அநேக தடைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் நீ பார்க்கும்போது புரட்டப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அடுத்த நாள் காலையில் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உன் வாழ்க்கை இருளாய் இருக்கும். அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் மாற்றி போடுகிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஐயா, என் ஆண்டவர், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். அந்த தெய்வமாகி அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உள்ளத்தில் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பாவம் மன்னிப்பை பெறுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தின நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.